ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல சில கம்பெனிகளில் சுண்டல் தருவாங்க. சுண்டல்லே வந்து சின்ன சுண்டல், பெரிய சுண்டல் அப்படின்னு சைஸ்லேயே டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் இந்த பெரிய சுண்டலே அது சின்ன சைஸாகவே இருக்குது, பெரிய சைஸாக மாறல. பட் அது வெந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சுண்டலை வந்து 8 மணி நேரம் அவங்க ஊற வைக்க தவறிட்டு இருப்பாங்க. அதாவது கேன்டீனில் எனி டைம் ஸ்டாக் இருக்காது. நமக்கே தெரியாமல் ஸ்டாக் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அவங்க ஊற வைக்கவும் மறந்துட்டுருக்கலாம். பட் அது தெரியாமல் அவங்க அந்த கம்பெனிக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு சுண்டல் வந்த உடனேயுமே என்ன பண்ணிடுவாங்கன்னா, சுடு தண்ணியில் சோடா மாவை கொட்டி கொதிக்க வச்சு அதில் இந்த சுண்டலை போடும்போது சுண்டல் வந்து சீக்கிரமாகவும் வெந்துடும். அதை ஊற வைக்கணுன்ற அவசியமும் இல்லை. ஆனால் அந்த மாதிரி சுண்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நல்லா வெந்திருக்கும். பட் அதோடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் டபுள் ஆகியே இருக்காது. சின்ன சைஸாகவே இருக்கும். ஆனால் அது வெந்திருக்கும். அதோடைய தோல் வந்து ரஃப்பாகவே இருக்கும். அது நீங்கள் சாப்பிடும்போதே நம்ம நல்லா ஊற வச்சு சாப்பிடும்போது அந்த மேலே இருக்க அந்த தோல் வந்து நமக்கு சாப்பிட்றதோடவே வந்துடும். பட் இந்த மாதிரி செய்யும்போது அந்த தோல் வந்து செப்பரேட்டாக நிற்கும். அது மாதிரி சுண்டல் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது மாதிரி இருக்கலாம் அப்படின்னா அது நீங்கள் சாப்பிடாம தவிர்க்கிறது நல்லது.